रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह। अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वला यअतलि उलुल फ़ज़्लि मिनकुम वस्सअति अन यु'तू उलिल क़ुर्बा वल यतामा वल मसाकीन वल मुहाजिरीन फ़ी सबीलिल्लाह वल यअफ़ू वल यस्फ़हू अला तुहिब्बूना अन यग़फ़िरल्लाहु लकुम। वक़ाल अन्नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम अत्ताइबु मिनज़्ज़ंबि कमन ला ज़ंब लहू। सदक़ल्लाहुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद व बारिक व सल्लिम व कर्रिम अलैहि। அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், பரக்கத்து நிறைந்த ரமலானுடைய இரண்டாவது பத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஜும்மாவுடைய நன்னாளில் கூடியிருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அடியார்களிடமிருந்து எதனை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், ஒரு அடியான் மனம் வருந்தி அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை அல்லாஹ் மிக மிக விரும்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அதிகமாக மன்னிப்பு கேளுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே 100 முறை மன்னிப்பு கேட்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சாதாரணமாக மனிதனுடைய ஒரு குணம் இருக்கிறது, மன்னிப்பு கேள் அப்படின்னா நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்பான். இது மனிதனுடைய குணம், ஷைத்தானுடைய உணர்ச்சி இது. அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், தவறு செய்தேன் செய்யவில்லை என்பதை தாண்டி ஒரு அடியானுடைய, அடிமையினுடைய சுபாவம் இப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் மிக மிக விரும்புகிறான். ரமலானுடைய இரண்டாவது 10 நாட்கள் மன்னிப்பிற்கான பெரும் வாய்ப்பு வழங்கப்பட்ட நாட்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரமலான் வந்தும் நோன்பு இருந்தும் யார் மன்னிக்கப்பட்டவராக ஆகவில்லையோ அவரை விட பெரும் நஷ்டவாளி வேறு யாரும் இல்லை என்று சொன்னார். எனவே மூமின்களே, அதிகபட்சம் ஒரு மூமின் தன்னுடைய பாவங்கள் குறித்து கவலைப்பட வேண்டும், தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த நப்சு, மனோ இச்சை, ஷைத்தானுடைய தூண்டுதல் அவ்வளவு எளிதாக பாவங்களை விட்டு வெளியே வருவதற்கு அனுமதிக்காது. ரமலானுடைய மாசத்துல அதெல்லாம் ஒரு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருக்கிறது. நாம் எது மாதிரியான தவறுகள் செய்யக்கூடியவர்கள், எது மாதிரியான பாவங்களில் மூழ்கி இருக்கிறோம்,
எல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தெரியும். சொல் சார்ந்த பாவங்கள், எண்ணம் சார்ந்த பாவங்கள், செயல்களில் பாவங்கள், சம்பாத்தியம் பொருளாதாரம் சார்ந்த பாவங்கள், தான் செய்யக்கூடிய பணி. ஆள் எல்லாம் நல்லவர், அவர் செய்கிற வேலை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பணி கிடையாது. இப்படி எந்தெந்த வழிகளிலெல்லாம் அல்லாஹ்விற்கு மாற்றமான பாவங்களை செய்கிறேன் என்பதை உணர்ந்து அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிதான் தௌபா, இஸ்திக்ஃபார். குர்ஆனிலே நிறைய வரலாறுகளை ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். பாவம் அடியான் தானே விட்டுக்கொண்டே இருக்கிறான். சில நேரங்கள்ல இந்த நப்சு என்ன தைரியத்தை தந்து விடும் சொன்னா, இவ்வளவு நாள் இந்த பாவத்தை செய்யறோம், யாரும் ஒன்றும் நமக்கு செய்யலையே, நமக்கு எந்த தண்டனையும் வரலையே, எல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். இந்த மனோ திடத்தை, தைரியத்தை பாவத்தின் மீது தந்து விடக்கூடாது. எல்லாம் பயந்துகிட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் பிடிப்பான், எந்த நேரத்தில் அடிப்பான், எது மாதிரியான தண்டனைகள் அல்லாஹ்விடமிருந்து ஏற்படும், எல்லாம் குர்ஆன் விளக்கி சொல்லிட்டே இருக்குது. 950 வருஷம் ஒரு சமூகத்தை அல்லாஹ் விட்டு வைத்திருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இனி என்ன போது, இவர் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தண்டனை வரும், அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். எங்கே வந்தது? எவ்வளவு காலங்க? 950 வருடம். நம்மெல்லாம் 50 தாண்டனாவே பெரிய அற்புதம். அத்தனை காலத்திற்கு பிறகு மனம் வெதும்பி கைதூக்கி விடுகிறார். ரப்பிலா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரின தியாரா. இத்தனை வருஷம் உன்னை பத்தி நான் சொல்லி இருக்கிறேன், ஈமான் கொள்ளல, பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள், ஒருவரையும் விடாதே அல்லாஹ். அல்லாஹ் என்ன செஞ்சா? வெள்ளத்தின் வழியே அந்த சமூகத்தை உலகத்திற்கு பாடமாக அல்லாஹ் ஆக்கி தந்தார். குர்ஆன் நெடுகிலும் நிறைய வரலாறுகள் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன், நீ செய்ய வேண்டியது ஒண்ணுதான், உன் பாவங்களை திருத்திக்கொள், பாவங்களை திருத்திக்கொள். இந்த பாவம்ங்கிறது சாதாரணமான நிகழ்வு அல்ல. அது அல்லாஹ்வையும் கோபம் ஊட்டுகிறது, நம்மையும் பாதிக்கிறது, குடும்பத்தையும் பாதிக்கிறது, சமூகத்தையும் பாதிக்கிறது. எல்லா விதமான பாவங்கள். தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவங்களுக்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் மன்னிக்க கூடியவர் என்று குர்ஆன் நெடுகிலும் பல்வேறு வசனங்களின் வழியாக அல்லாஹ் சொல்றான். அதனால ஒரு மூமின் அதிகபட்சமா தன் பாவங்கள் குறித்து கவலைப்படுவதோடு இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற மன வருத்தம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ் அப்படி ஒரு உயர்ந்த எண்ணத்தை, சிந்தனையை நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹ் நீடிக்க செய்வானாக. ரெண்டாவது, இப்போ குழந்தைகள்லாம் +2 எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி 10th எக்ஸாம் வரப்போகிறது. பொதுவாக சமூகத்தில் இந்த படிப்பு இது சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் நாம் ஒரு தூரத்தை எட்டாத காரணத்தினால் சும்மா படி படி அப்படி மிரட்டுறதை விட அந்த எண்டு, அந்த வாழ்க்கையினுடைய ஒரு கட்டத்தில் இவர்களுடைய அடுத்த பயணம் இந்த +2 தான் இல்லையா? அவங்களுக்கு உட்கார்ந்து புரிய வைக்கணும், நம்ம படித்தா என்ன ஆகும், நல்ல மார்க் எடுத்தால் என்ன நிகழும், உயர் கல்விகளை கற்பதினால் சமூகத்திற்கு என்ன லாபம், இது மாதிரியான புரிதலில் தான் பிள்ளைகளை கல்வியில உயர செய்ய முடியுமே தவிர நீ படிக்கலைன்னா வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. அப்ப இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம், குழந்தையும் இல்லை, இந்த ஜென்ரேஷனே மனோரீதியா ரொம்ப பலகீனமானவங்க. ரொம்ப அவங்கள மிரட்டினா அடுத்தது அவங்க சூசைடுக்கு தான் போகிறோம். அது ஒரு மாதிரியான ஒரு சமூகம் அது. அதனால இந்த காலத்து குழந்தைகளை கையாள தெரிய வேண்டும். முதல்ல நம்ம எல்லாம் துவா செய்வோம், தேர்வு எழுதுகிற எல்லா குழந்தைகளும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதே நேரத்தில் அதற்கு பிந்தைய படிப்புகள்,
வெறும் நான் படித்து வெளிநாட்டுக்கு போய் ஐடியில் போய் சேர்ந்து நிறைய சம்பாதிச்சு நான் நல்லா வாழணும் அப்படிங்கிறத தாண்டி சமூகம் சார்ந்த அதிகார வர்க்கத்திற்கு இந்த இளைஞர்கள் வர வேண்டும். அப்படி வருவதோடு அவர்கள் முஸ்லீம் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்காரு, ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்காரு, காவல்துறையில் பெரிய இடத்துல வந்து சேர்றாரு. அவர்னால் சமூகத்திற்கு என்ன, எல்லா சமூகமும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு இல்லையா? அவர்களுடைய தகுதியை கொண்டு அந்த சமூகத்திற்கான பாதுகாப்புகளை தருகிறார்கள். இப்படி ஒரு சூழல் இந்த உம்மத்தில் அடுத்த தலைமுறையில் உருவாகிட வேண்டும் என்ற வேட்கையும் வழிகாட்டுதலும் நாம் தர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்து சமுதாயத்தில் மிக முக்கியம் ஜகாத். இந்த ஜகாத்தை குறித்து எவ்வளவு விழிப்புணர்வுகள் இருந்தாலும் கூட அதை ரமலானுடைய ஒரு செலவாக தாண்டி போகிற மனநிலை தான் இன்றைக்கு நீடிக்குது. ரம்ஜான் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த ஜகாத்து கொடுப்பதற்கு வசதி உள்ளவர்கள் அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா, வந்துருச்சு நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும், நிறைய பேருக்கு கொடுக்கணும், அந்த கொடுக்கணும் ஒரு சம்பிரதாயம். அப்ப அதை எப்படியாவது செஞ்சுட்டு போயிட்டோம்னா முடிஞ்சது, நீ யாரும் அதை பத்தி கேட்க மாட்டாங்க. இந்த மனநிலையில் ஜகாத் என்ற வணக்கத்தை அணுகுவதே தவறு. நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு அரசாங்கம் உச்சபட்சமா ஒரு வருமானத்தினுடைய உச்சபட்சம் 12 லட்சம் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா டாக்ஸ்ல தொடங்குது இல்லையா? அதுல தொடங்கி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போகும் பொழுது ஒவ்வொரு தனிநபருக்கும் டாக்ஸ் மாறும். அப்ப நீங்க என்ன பண்ணும்? இன்கம் டாக்ஸ் ஃபைலு சொல்லுங்க, ஃபைலு அது பொய் கணக்கோ உண்மை கணக்கோ, ஃபைல் என்ன செய்யணும் சொல்லுங்க தான், சப்மிட் பண்ணணும் இல்லையா? அப்புறம் அந்த அமௌண்ட்டை கட்டி ஆகும். நீங்க நேராக போய் இல்லை பரவாயில்ல வச்சுங்க, ஒரு 10,000 ரூபா வச்சுங்க அப்படி சொன்னா உங்களை இன்கம் டேக்ஸ்ல விட்டுருவாங்களா? சார் எனக்கு எதுக்கு 10,000 ரூபா டேக்ஸ் போடுறீங்க, நான் 40,000 ரூபா கட்டுறேன் அப்படின்னு கட்டினா வாங்கிக்குவானா? என்ன சார் நமக்குள்ள கணக்கு இருக்கு, ஒரு 5,000 ரூபா வைங்க, 3 மாசம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்வார்களான்னு கேட்டா நம்ம அறிவு சொல்லுது இல்லை, கிடையாது இல்லையா? போராடுவோம். இந்த டாக்ஸ் கம்மியாகிறதுக்கு என்னென்ன சாதுரியமான வழி இருக்கு, தப்பிக்கிறதுக்கான வழி என்ன, இந்த வழிகளை தேடுவோம். ஆனா எது கட்ட வேண்டுமோ அதை என்ன செய்யணும், கட்டும். ஆனா இந்த ஜகாத்தினுடைய விஷயத்தை பொறுத்த மட்டிலும், ஏன்னா இங்க யாரும் சட்டை குடிச்சு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஆபீசர்ஸ் கிடையாது, அலுவலகம் கிடையாது. என்னுடைய ரப்பு அவன் சொன்ன ஆணையை நான் நிறைவேற்ற வேண்டும், அவ்வளவுதான். இதற்கான முடிவு மறுமையில காட்டப்படும், அவ்வளவுதான். அப்ப தக்குவா உடையவர்களுக்கான ஒரு சட்டம் ஜகாத். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க கொடுக்கவே இல்லை, பெரிய கோடீஸ்வரன் நீங்க நிறைய வச்சிருக்கிறீங்க, ஜகாத்தை கொடுக்கல, யார் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? புலம்பிக்கலாம், இந்த ஆள் பெரிய ஆளுப்பா ஜகாத்தை கொடுக்க மாட்டேங்கிறான், அவ்வளவுதான். இன்னொருத்தர் அன்லிமிட்டெட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரும் எப்படி கொடுக்கிறாரு தெரியுமா? கணக்கெல்லாம் பார்த்து கொடுக்கறது இல்லை, மனசுக்கு தோண கொடுக்கிறார். இது என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் மோமீன்களே, பொருளாதாரம் என்பது இந்த உலகத்தினுடைய அடிப்படை. இன்னைக்கு பல நாடுகள்ல வறுமையினால மிக பெரும் பிரச்சனைகள் இருக்கு. என்ன விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி இருந்தாலும் பொருளாதாரம் இன்றியமையாதது. எல்லாருக்கும் பொருளாதாரம் வேணும். இதுல முதலில் உலகத்திலே உருவான பொருளாதார சித்தாந்தம் எதுன்னு சொன்னா முதலாளித்துவம். இந்த முதலாளித்துவம்ங்கிறது என்னன்னா, சில நபர்களிடம் மட்டுமே பொருளாதாரம் சேர்த்துக்கிட்டே இருக்கும், அவன் மென்மேலும் பணக்காரனா ஆகிட்டே இருப்பான் இல்லையா? சரி, இன்னொரு வர்க்கம் என்ன ஆகும்னா, அவர்களிடம் வேலை செய்கிற அடிமைகளாக இருந்தார்கள், இவங்க அடிமையாகவே இருப்பாங்க. முதலாளித்துவ கோட்பாடு உலக அரங்கத்தில் தோற்று போனது. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா,
பொருளாதாரம் ஒரு சார்பு நிலையில இருந்தது. குறிப்பிட்ட ஆளுகள்கிட்ட தான் பணம் இருக்கும். ஏழை ஏழையாவே இருப்பான், தொழிலாளி தொழிலாளியாகவே இருப்பான். விளைவு என்னன்னு சொன்னா எஜமான் அடிமை இப்படிங்கிற முறை அந்த காலகட்டங்கள்ல கடைபிடிக்கப்பட்டது. அதுல இன்னொரு தவறு என்னன்னா, அந்த பணக்காரங்களா யூனிட்டி சேர்ந்து ஒன்னாயிருவாங்க. இது எடுபடல. ரெண்டாவது கம்யூனிச சித்தாந்தம் உருவானது. அவன் உடனே என்ன பண்ணா, முதலாளியும் ஏழையும் சமம், முதலாளியும் தொழிலாளியும் சமம். இவன் முதல் போட்டு கஷ்டப்பட்டு மேல வந்திருப்பான். ஆனா அவனுடைய பொருளாதாரத்தில் இந்த தொழிலாளிக்கும் பங்கு இருக்கிறது. இது என்ன ஆச்சுன்னு சொன்னா, முதலாளிகளை முடக்கி போடுகிற ஒரு பொருளாதார திட்டமாக வந்தது. இந்த ரெண்டுக்கு மாற்ற அது தோத்து போச்சு. கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் இன்றைக்கு உலக அரங்கத்தில் தோற்று போனது. இஸ்லாமிய பொருளாதாரத்தை இன்றைக்கு உலக நாடுகள் கூர்ந்து கவனித்து வருது. இஸ்லாத்தினுடைய பொருளாதார திட்டம் என்ன? முதல்ல இஸ்லாம் சம்பாதிப்பதை ஊக்குவிக்கிறது. பொருளாதார ரீதியான தவறுகள் அனைத்தையும் கடுமையாக தண்டிக்குது. பாருங்க, அல்லாஹ் சொல்றான், ஜும்மாவுடைய நாள் அழைப்பு கொடுக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னா முதல்ல அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுங்க. ஜும்மாவுக்கு விரைந்து வாருங்கள், தொழுது முடிச்சுட்டு நீங்க போங்க, நிறைய சம்பாதிங்க. இந்த சம்பாதியுங்கள் அப்படின்னு குர்ஆன் எங்கெல்லாம் சொல்லுகிறதோ அந்த வார்த்தைகளை உற்சாகமா சொல்லுது. ஃபம்ஷுஃபி மனாகிபிஹா, மூல முடுக்கெல்லாம் போய் சம்பாரி. சம்பாதிப்பதில் வரையறையை இஸ்லாம் வைக்கவே இல்லை. நீ இவ்வளவுதான் சம்பாதிக்கணும், இவ்வளவு சம்பாரிச்சேனா நீ இந்த சட்டத்துக்குள்ள வருவ, இதுக்கு மேல் சம்பாதிச்சேனா நீ வேற ஒரு சட்டத்துல வருவ, இனிமேல் நீ சம்பாதிக்க கூடாது, அப்படியெல்லாம் கிடையாது. எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். அதுல ஒரு வரையறையை வைக்கிறது, சம்பாதிப்பது ஹலாலாக இருக்கணும். சம்பாதிப்பது ஹலாலாக இருக்கணும். எப்படி? திருடக்கூடாது, பொய் சொல்லி சம்பாதிக்க கூடாது, ஏமாற்றுதல் கூடாது, மோசடித்தனம் செய்யக்கூடாது, வட்டி வரவு செலவுகள் செய்யக்கூடாது. இப்படி பொருளாதார ரீதியான குற்றங்கள் எது இருக்கோ அந்த எல்லா வழியும் தடை செய்து. இதையெல்லாம் தடை செஞ்சுட்டு ஒருத்தர் சம்பாதிக்கிறோம்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? சொல்லுங்க. 100% வட்டி வரவு செலவு இல்லாத பொருளாதார கொள்கை சர்வதேச அளவில் எங்கேயுமே கிடையாது. இருக்கா? பேங்க் பரிவர்த்தனை இல்லாத வணிகம் உண்டா? எல்லாமே. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, ஒரு காலம் வரும் வட்டியினுடைய வாடையை நுகராமல் நீங்கள் வாழ முடியாதுங்குவாங்க. நாம என்ன செய்யணும்னா பகிரங்கமாக ஹராமான தொழில்களில் சந்தேகத்திற்குரியதே தவிர்த்து கொள்ளணும். இப்ப நீங்க இஸ்லாத்தினுடைய பேசின் அடிப்படையில் சம்பாதிக்கிறதுன்னு சொன்னாலே சவால் தான். அப்ப அவன்கிட்ட பொருளாதார திரள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே சொல்லுங்க இருக்காது. இன்னைக்கு இப்ப படிப்பு, மார்க்கெட்டிங், தொழில், போட்டி இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொய்யை மூலதனமாக கொண்டுதான் தொழில் புரட்சிகளே நடக்குது. இது ஒரு புதிய தயாரிப்பு, இதை வாங்கிக்கங்க, இது அப்படிங்க இப்படிங்க, ஒரு டீம் ஒர்க்கே பொய் சொல்லுது. கரெக்டுங்களா? உலக மார்க்கெட்ல ஒரு பொருள் வந்துச்சுன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே என்ன வந்துடுது? போலி வந்துடுது. ஆனா போலிக்கான மார்க்கெட்டிங் ரொம்ப வேகமா நடக்கும். ஏன்னா நிஜமான பொருளை விட போலியினுடைய லாபம் அதிகம். ஒரு டீம் ஒர்க்கே சர்வதேச அளவில் பண்ணுவாங்க. இதை வாங்கிக்கங்க, இது அப்படியா இப்படியா, நுகர்வோர்களை ஏமாற்றி விற்பனை செய்யுதல் முடிஞ்சா இல்லையா? அந்த வருவாய் ஹராம். பொய் சொல்லி விற்பனை செய்வது ஹராம், ஏமாற்றி விற்பனை செய்வது ஹராம், இடையில மோசடி எல்லாம். இப்போ பொருளியல் சார்ந்த தண்டனைகள் குர்ஆனில் ரொம்ப கடுமையா சொல்லப்பட்டிருக்கு. நிரூபிக்கப்பட்டால் கையை வெட்டணும், காலை வெட்டணும், இப்படியெல்லாம் கடுமையான சட்டங்களை தாண்டி ஒருவருக்கு பொருளாதார வரக்கத்து ஏற்படுது. ஹலாலா செய்கிறார், நேர்மையை நல்லா கவனிக்கணும். நம்ம எல்லாம் வட்டிக்கு வாங்கியாச்சு, அதாவது இன்ஸ்டால்மெண்ட், டியூக்கு எல்லாம் வாங்கி போட்டாச்சு, இஎம்ஐ, ஏகப்பட்ட இஎம்ஐ. கேட்டால் மாதமான நான் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேங்கிறாரு.
அப்போ எப்படியப்பா என்ன பிரச்சனைன்னா 2.5 லட்சம் ரூபாய் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறாங்கிறார். ஒரு கணக்கும் புரியல. பொருளாதாரம் இப்படி சுழன்று ஓடிட்டு இருக்கு. குர்ஆன் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. ரசூலுமார்களுக்கு அல்லாஹ் சொன்னான், நீங்க ஹலாலானதில் நல்லவற்றை புசியுங்கள். இதுதான் பொருளாதார ரீதியான அடிப்படை. சரி, எது சரி எது தப்பு? இப்போ நம்ம ஒரு அறியாமையில் இருக்கிறாங்க. நிறைய சம்பாரிச்சு நிறைய அசட்டு சொத்து எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பேங்க் பேலன்ஸு நகை இதெல்லாம் வச்சுட்டோம்னா நம்ம நிரந்தரமா வாழ்ந்துருவோமா? இல்லை, எல்லாம் ஒரு நாளைக்கு தடால்னு போயிடுவோம். ஆனால் ஒரு விஷயம் நம்மை உறுத்தி கொண்டே இருக்கணும். இந்த ஒவ்வொரு சம்பாத்தியத்திற்கும் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். ஒவ்வொரு சம்பாத்தியத்திற்கும் மனிதர்களை விடுங்க, நான் யார்கிட்ட பதில் சொல்லணும்? சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நல்ல சம்பாத்தியத்தை தான் நான் ஏற்றுக்கொள்கிறேங்கிறான். இன்னல்லாஹ தய்யிப் லா யக்பலு இல்லா தய்யிபா. முதல்ல சம்பாதிக்கிறத கவனிக்கணும். ஒண்ணு, சரி, நேர்மையான வழிகளை சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த ஜக்காத்தினுடைய சட்டமே வரும். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னுடைய சம்பாத்தியம் தவறான வழியில வருது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஜக்காத்து சட்ட திட்ட ஒண்ணுமே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுதல். ஊரெல்லாம் ஏமாத்தி அடிச்சு குடுங்கி நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன். ஊர் எல்லாத்துக்கும் தெரியும், எனக்கும் தெரியுது. நம்ம சம்பாதிச்ச வழி தவறான வழி நல்லாவே தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜக்காத்து கொடுக்குறேன். அது சும்மாலாம் கொடுக்கறது இல்லை, விளம்பரம் பண்ணி கொடுக்குறேன். எல்லாத்தையும் கியூவில் நிற்க வச்சு கொடுக்குறேன். வர்ற ஏழைகளுக்கெல்லாம் வேட்டி சேலை என்ன, இந்த அரிசி பருப்பு என்ன வாங்கிக்க, ரம்ஜான் ஃபுல்லாக இருந்துக்கோ. இப்போ நான் என்ன சொர்க்கவாதி ஆயிருவேனா? சொல்லுங்க. இதை சரியாக சொல்ல வேண்டுமானால் பெருமானாருடைய வார்த்தையில சொல்லணும். மலத்தை கொண்டு சுத்திகரிக்க முடியாது. மலத்தை எதை கொண்டுதான் சுத்தம் பண்ணணும்? சொல்லுங்க, தூக்கம் வருதா? தண்ணியை கொண்டுதான் என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும். ஒரு ஆள் மலத்தை கொண்டு சுத்தம் செய்தால் அசுத்தமாகுமா சுத்தமாகுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, முதல்ல இதை முடிவு பண்ணிக்க. ஒரு சம்பாத்தியம் அசிங்கமான வழியில வந்துருச்சுன்னு சொன்னா நீ ஜக்காத்து, சதக்கா, ஃபித்ரா, பொருளாதார ரீதியான எந்த அமலிலும் வெற்றி பெற முடியாது. இது நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறோம். இது 1வது இடத்துல இப்படி நிக்கட்டும். 2வது, சரி, நேர்மையா சம்பாதிக்கிறோம். எல்லாருமே இப்படி சொல்ல முடியாது இல்லையா? நேர்மையா கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அல்லாஹ் அதில் நிறைய பரக்கத்தை தந்தான். இப்போ எப்படி செலவழிக்கிறது? பெருமானார் சொல்றாங்க, நீ சாப்பிட்றதுக்கும் அல்லாஹ்ட்ட கணக்கு சொல்லு, நீ உடுத்துறக்கும் அல்லாஹ்ட்ட கணக்கு சொல்லணும். உன்னுடைய சுய தேவைகள் போக தர்மம் அப்படின்னு ஒரு இடத்த இஸ்லாம் கொண்டு வந்து நிறுத்துது. டேக்ஸ் வச்சுக்கோ, இது அரசாங்கத்துக்கோ வசூலிப்பவர்களுக்கோ போய் சேரக்கூடியது அல்ல. அல்லாஹ் இடையில் நின்று ஏழைகளுக்கான உரிமைகளை வாங்கி கொடுக்கிறான். நம்மளை எவ்வளவு சட்டையை பிடிச்சு கொடுனாலும் என்ன செய்யாது? கொடுக்கிற மனசு, சொல்லுங்க, கொடுக்கிற மனசு வராது. இவ்வளவு கொடுக்கணுமா அப்படி அல்லாஹ் நம்மளுக்கு யோசிச்சிருந்தானா நம்ம கொடுத்துருக்க மாட்டான் இல்லையா? இப்ப கொடுங்கிறான்ல. இப்ப இந்த கொடுக்க வேண்டிய, ஏன்னா சாதாரணமாக ஒரு கல்யாணத்திற்கு ஒரு மிடில் கிளாஸ் பொருளாதார ரீதியாக அல்லது அதை விட லோ கிளாஸ் லட்சங்களை கடன் வாங்கியாவது அள்ளி கொட்டக்கூடிய மனிதர்கள் இந்த ஜக்காத்தினுடைய விஷயத்துல என்ன மனநிலையில் இருக்காங்க? கொடுத்தாச்சு, ஒரு 100 ரூபா கொடுத்தா சரியா போச்சு, ஒரு 500 ரூபா கொடுத்தா சரியா போச்சு. இல்ல, இது என்ன தர்மத்தினுடைய இந்த சட்டம் என்ன என்று புரிந்து செயல்பட வேண்டும். அதனாலதான் முதல் பாடம் இஸ்லாம் சொல்லுது, நீங்க சக முஸ்லிமுக்கு அல்ல சக மனிதர்களுக்கு கடன் கொடுங்கள். கடன் தர்மத்தினுடைய வழிகள்ல முதல் என்னன்னா கடன் கொடு. அப்ப இது நம்ம ஏத்துக்குவோமா? சொல்லுங்க. எல்லாம் நம்ம படிச்சு வச்சிருக்கோம். கடன் கொடுக்காதேன்னு படிச்சு வச்சிருக்கோம். அப்படிதான் படிச்சு வச்சிருக்கோம். கடையில் எழுதி வச்சிருக்கோம், கடன் கிடையாது, கடன் அன்பை முறிக்கும், சில வேளை இடுப்பை முறிக்கும், இப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறான். லாஜிக் வேற பேசுறேன் பாரு. சொந்த மொத்தத்துக்குள்ள நமக்கு இந்த கொடுக்கல் வாங்கலாம் சரியா? 10,000 ரூபா வச்சுக்கோ, 50,000 கடன் கேட்டு வராத.
தெளிவா இருக்கமா இல்லையா? ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ கடன் கொடு. யாரை நம்பி கொடுக்கிறது? இந்த வாங்குறவனும் எப்படி பெருமானார் சொல்றாங்க, கடன் வாங்கும் பொழுது திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் வாங்குகிறாரோ அவர் திருப்பி கட்டுவதற்கான உதவியை அல்லாஹ் செய்வாங்க. வாங்கும் போது மச்சான்ட்ட கெஞ்சி வாங்கிட்டு ஏமாத்திடணும் அப்படின்னு சொன்னா அதுக்குண்டானதை அவன் அனுபவிப்பான். இப்போ இந்த வாங்கினவங்க சரியா தராததுனால கொடுக்கிறவங்க நிறுத்திட்டாங்க, அதான் உண்மை. ஆனால் இஸ்லாம் அதை நிறுத்துதான்னு சொன்னா குர்ஆன் சொல்லுது, ஒரு கஷ்டப்படுகிற ஒரு மனிதனுக்கு பொருளாதார ரீதியான முதல் உதவி கடன் கொடுங்கள். ஏன்னா நீ தர்மமா கொடுத்தா 1க்கு 10, கடனா கொடுத்தா 1க்கு 18 மடங்கு நன்மை கிடைக்கும் என்று குர்ஆன் சொல்லுது. அதெல்லாம் நம்ம கைவிட்டுட்டோம். ஏன்னா கடன் கொடுப்பதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குடும்பத்தினுடைய சுயமரியாதை காக்கப்படும். சரிங்களா? இப்போ நான் ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் அசரில் பார்த்து, அஜத்துக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன், ஊரெல்லாம் நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் சட்டை பிடிப்பேன். ஐயோ கடன் தானே கொடுத்த, நீ கடன் தான் கொடுத்த, நான் சொன்ன தேதியில் என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன். இல்லைன்னா 2 நாள் டைம் எக்ஸ்ட்ரா வாங்குவேன். கடன் தான் வாங்கியிருக்க. சுயமரியாதையை அது தொட்டு பார்க்கும். எது? கடமை. அப்படி. ஆனால் அதே நேரத்தில் தர்மமாக பெற்றவர் யார்கிட்ட இருந்து தர்மம் வாங்கினாரோ அவரை பார்க்கும் போதே ஒரு தாழ்வு மனப்பான்மை வாங்கினவருக்கு வரும், கொடுத்தவருக்கு ஒரு பெருமை வந்துடும். இது இயல்பு தானே. எனவேதான் இஸ்லாம் சொல்றது, முதல்ல கஷ்டப்படுறவனுக்கு நீ கடன் கொடுங்க. அல்லாஹ் ஹிதாயத் செய்வானாக. 2வது ஏழைகள் அப்படின்னு ஒரு பட்டியல் வருது. உலகத்தில் ஏழைகள் அதிகமா பணக்காரங்க அதிகமா? ஏழைகள் தான் அதிகம். இப்ப எப்படி இந்த பொருளாதாரம் எல்லாத்துக்கும் போய் சேருதுன்னு சொன்னா, சிலர்களை அல்லாஹ் தேர்வு செய்து ஏழைகளின் பொருளாதாரங்களை அங்கு கொடுத்து வைக்கிறான். அப்படித்தான் செல்வந்தர்கள் நினைக்கணும். நான் சம்பாதிச்சேன், கஷ்டப்பட்டேன், உடனே வந்த எனக்கு 2000 கோடி சொத்து, அசையும் சொத்துக்கள் இல்லை. ஏழைகளுடைய சொத்தெல்லாம் இங்க இருக்கு. ஆனா முழு சொத்தும் கிடையாது, முழு சொத்தும் கிடையாது. அவர்களுக்கு பாதியப்பட்ட தர்மத்தின் பங்குகள் இதுல இருந்து நீ கரெக்டா கொடுத்துட்டு இருந்தேன்னா ஏழையினுடைய வாழ்வாதாரம், அதாவது அடிப்படை வாழ்வு உன்னால் பாதுகாக்கப்படும். அவர்களுடைய துஆவினால் உன்னுடைய பொருளாதாரம் பெருகும். அவ்வளவுதான். ஏழைக்கு கொடு, ஏழை கொடுன்னா மொத்த சொத்தையும் எல்லாம் கொடுக்க சொல்லையே. அவன் பசிய போக்கு, அவன் கடனை போக்கு, அவன் பிணிய போக்கு, அவனுடைய தரித்திரியத்தை போக்கு, இவ்வளவுதானே. அதுல முதல் என்ன சொல்லுதுன்னா பொது தர்மம், பொதுவா சதக்கா. இது என்ன வேணாலும் செய்யலாம். சதக்காங்கிறது என்ன வேணாலும் செய்யலாம். காசு கொடுக்கலாம், மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு போடலாம், துணி வாங்கி கொடுக்கலாம், படிக்க வைக்கலாம். இப்படி எல்லாம் நம்ம கேள்வி கேட்போமா இல்லையா? சதக்கா என்பது அன்லிமிட்டெட். ஒருவருக்கு செய்யக்கூடிய உதவி எந்த காலத்திலும் எப்பொழுதும் செய்யலாம். ஏன் பெருமானார் சொல்றாங்க, கடைசிக்கு ஒருத்தனை பார்த்து புன்முறுவல், அதாவது அவரை சந்தோஷப்படுத்துற மாதிரி சிரிப்பது கூட தர்மம் என்று சொன்னாரு. சதக்கா. ரோட்ல வந்துட்டு இருக்கிறோம், வயசானவர் ஒருத்தர் ரோடு மாற முடியாம நிக்கிறாரு, அவரை கையை பிடிச்சு ரோடு தாண்ட வைப்பதும் தர்மம்ங்கிறாங்க பெருமானார். ஒருவர் வாகனம் இல்லாம காத்திருக்கிறார், ஒரு சின்ன லிப்ட், இப்ப எல்லாம் லிப்ட் கொடுக்கறக்க பயம், ஏறி உட்கார வச்சு இடுப்புல கத்தி வச்சிடறான். இதை முக்காவாசி நம்ம பசங்க என்ன பண்றாங்க, லிப்ட் கேட்டாலும் மனசு கொடுக்கலான்னு சொன்னாலும் பயம், இடுப்புல கையை வச்சுட்டாங்க, என்ன பண்றதெல்லாம் உதவி. இப்படி எந்த வகையிலும் சதக்கா செய்யலாம். சதக்காவிற்கு சட்ட வரையறை கிடையாது. என்ன வேணாலும் சதக்கா பண்ணலாம். காசு கொடுக்கலாம், பொருளா கொடுக்கலாம், அதிகமா கொடுக்கலாம், கம்மியா கொடுக்கலாம். இதுக்கு எனக்கு ஏதாவது சட்டம் இருக்கானா? சட்டம் கிடையாது. ஏழையும் கொடுக்கலாம், பணக்காரன் கொடுக்கலாம். முடிஞ்சுங்களா? 2வது, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செய்யக்கூடிய குறிப்பிட்ட தர்மம். அதாவது ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தவரோ நோன்பு வைக்காதவரோ, ஏழைகள் பெருநாள் அன்று கூட பட்டினியா இருந்திடக்கூடாது
அப்படின்னு மார்க்கம் வந்து ஒரு கட்டாய தர்மத்தை வைக்குது. அதுக்கு தான் ஃபித்ர் சதகா. அது என்னதுங்க? ஃபித்ர் சதகா. இது மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அளவுகளை போடுது. நீ பெருநாள் அன்று உன் மீது ஒரு கடமை ஏற்படுது. நீ நோன்பு வச்சிருந்தாலும் சரி, நோன்பு வைக்காட்டியும் சரி, அன்று பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, உன் வீட்டில் எத்தனை நபர்கள் உனக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால், வசதி வாய்ப்புனா ஜக்காத்து கொடுக்கிற வசதி வாய்ப்பு இருந்தால், அதுக்கு கீழே உள்ளவங்க தான் ஏழைகள் ஆயிட்டாங்களே, அவர்கள் என்ன செய்யணும்? இன்றைய மதிப்பில் ஒரு 90 ரூபாய் ஒரு நபருக்கு, அல்லது அரிசி, இதை பெருநாள் தொழுகைக்கு முன்பாக உரிய ஏழைக்கு கொண்டு போய், இது வந்து ஒரு அளவு. இந்த அளவை விட கூடுதலா இருக்கலாம், குறைவா இருந்தா செல்லாது. அப்ப என்ன சொல்லுது? பெருநாள் அன்று இந்த உம்மத்தை சார்ந்த ஒரு ஏழை பசியால் பட்டினியால் இருந்து விடக்கூடாது. இது பாருங்க, ஏகதேசம் எல்லாரும் கொடுத்துருவோம். இதை கூட கொடுக்கறதுக்கு வசதி இல்லாத வறியவர்கள் இருப்பாங்களா இல்லையா? சொல்லுங்க. அந்த குடும்பங்கள் இன்னும் என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, பொருளாதாரம் மாறிடுச்சு, நிறைய சம்பாத்தியங்கள் படிச்சு முடிச்சு அப்படி வேலை என்ன சொல்லிட்டாலும் நிறைய ஏழை இருந்துகிட்டே இருக்காங்க. இது ரெண்டாவது. இதுலயும் சுய விருப்பம் கிடையாது. இதுல நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க பித்ரு சதகால கொடுங்க, உங்க பித்ரு சதகால கொடுங்க, நான் கொண்டு போய் டெலிவரி பண்றேன் அப்படின்னு மார்க்கத்துல யாருக்கும் உரிமை அதிகாரம் வழங்கப்படல. தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப இருந்து இல்ல முன்னாடியே ஆரம்பிச்சிருப்பாங்க, பித்ரு சதகாக்களை எங்களிடம் கொடுங்கள், காஷ்மீரில் வாடுகிற மக்களுக்கு நாங்க. இங்க குடிமுத்தூர்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான், உன் குடும்பத்திலே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான், நீ கொடு. பித்ரு சதகா யாருக்கு கடமை? சொல்லுங்க, யாரு கடமை? எனக்கு கடமை. நான் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? என்னோட ஏழைக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். என்னோட ஏழை உனக்கு தெரியுமா? சொல்லுங்க. என் சொந்தத்தில் இருக்கிற ஏழை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஓ ஏழைகள் எனக்கு தெரியுமா? அதனாலதான் பித்ரு சதகாவோ ஜக்காத்தோ முதன்மையானது நம்முடைய உறவுகளில் இருந்து தொடங்கப்படணும்னு மார்க்க சொல்றேன். தயவு செஞ்சு நான் தெளிவா சொல்றேன், எப்பயுமே சொல்றதா, பள்ளிவாசலுக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது, பித்ரு சதகா கொடுக்க கூடாது, மதரசாவுக்கு கொடுக்க கூடாது, புரியுதா? ஸ்தாபனங்களுக்கெல்லாம் கொடுக்க கூடாது. அப்படின்னா என்ன? அமைப்புகளுக்கும். சொல்லுங்க. இந்த அமைப்புகள் உயிர் வாழ்றதே பித்ரு சதகா வச்சுதான். இவ என்ன பண்றான்னா, உங்க ஆசை வாங்கி வால் போஸ்ட் அடிச்சு ஊரு ஃபுல்லா போட்டுறான். ஏத்துக்குவியா? சொல்லுங்க பாய், பாய் சொல்லுங்க. அவன் கொடி பறக்கிறது உன் சக்காத்து காசுல கூடாது. உனக்கு தான் பாவம், உன்னுடைய சக்காத்து நடக்காது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பித்ரு சதகா நீ சாதாரண சதக்கால என்னமோ பண்ணு. ஒரு இயக்கத்துக்கார வந்தான், உனக்கு விருப்பமா இருக்கு 5 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பித்ரு சதகாவை கொடுக்காத. ஏன்னா அது அல்லாஹ் போடுற சட்டம். இது யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், மார்க்கம் தெளிவுபடுத்திருச்சு. மூன்றாவது கட்டாய ஜக்காத். இப்ப அங்கதான் நம்ம நிக்கிறோம், கட்டாய ஜக்காத். தயவு செய்து மார்க்கத்தை புரிந்து கொள்ளணும். ஏதோ பாயிண்ட்ல இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு ஜக்காத்தை முடிஞ்சது அப்படிங்கிறது அல்ல. முதல்ல ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தில் கணக்கு பார்க்கணுங்கிறார். இப்ப கரெக்டா இயர் எண்டிங் தானே? சொல்லுங்க. இயர் எண்டிங் எல்லாமே தொழிலதிபர்கள்லாம் வந்து நல்ல ஃபைலு, கள்ள ஃபைலு, போலி பில் எல்லாம் அந்த நைட்டோட நைட்டா மார்ச் லாஸ்ட் அன்னைக்கு கிழிச்சு போட்டு ஏப்ரல்ல இருந்து புது கணக்கை தொடங்கி நாங்கள்லாம் ரொம்ப நேர்மையானவங்க. இந்த அரசாங்கம் போடுற டேக்ஸுக்கு அவன் நடக்கிற முறைகள் எல்லாம் கரெக்டு தான். அது அல்லாஹுக்காச்சு அவங்களுக்காச்சு. ஆனால் மார்க்கம் சொல்ற கணக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நீ முதல்ல உன்னுடைய பொருளாதாரத்தை ஸ்டாக் பாருன்னு சொல்லு. ஸ்டாக் பாரு. அப்ப போன ரமலானில் ஒரு 10,000 ரூபாய் முதலீடு செய்து நான் ஒரு தொழிலை தொடங்கி இருந்தேன். இது நல்லா கவனிக்கணும். பெரிய ஜவுளி கடை வச்சிருக்காரு, அவரு தான் ஜக்காத்து கொடுக்கணுமா? ரோட்ல குலுக்கி சர்பத்து வித்துட்டு இருக்கிறான், அவன் ஜக்காத்து கொடுக்கணுமா? சொல்லுங்க. அவங்களுடைய சம்பாத்தியம் இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடையாது. சில நேரத்தில் அவன் பயங்கர கடன்ல இருப்பான். குலுக்கி சர்பத்து ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருப்பான். அப்போ ஒரு ஆண்டிற்கான உங்களுடைய
வருமானத்தை கணக்கெடுங்கள். இப்ப எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்? 10,000 ரூபாய் இல்லையா? போன ரமலான் கணக்கு வச்சுக்கோ. இந்த ரமலான்ல பார்க்கும்போது அவரிடம் 1,00,000 ரூபாய் இருப்பு இருக்கு. இது வந்தது எந்த வழியில? வியாபார வழியில. இப்ப இவர் முதலீடு செய்தது 10,000, இவருக்கே தெரியுது 90,000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கிறோம். சரி, இப்ப எவ்வளவு இருக்கு உங்ககிட்ட? எங்கிட்ட வந்துங்க பேங்க்ல 1,00,000 ரூபாய் இருக்குங்க. சரி, ஓகே. வேற வேற சின்ன சின்ன கடன்லாம் இருக்கு. அப்புறம் நான் வண்டி சொந்தமாக்கிட்டேன், வியாபார ரீதியாக ஒரு பிரச்சனை எல்லாம் கழிச்சு பார்த்தாங்க. எங்கிட்ட ஒரு 75,000 ரூபாய் இன்னைக்கு எனக்கு சொந்தம். அவருடைய செலவு, வண்டி வாடகை, வியாபார ரீதியா தர வேண்டிய எல்லா கடன் எல்லாம் இல்லாம எனக்கு சொந்தம் 75,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா மார்க்கம் சொல்லுது, இப்ப நீ ஜகாத்து கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? முதல்ல கணக்க பாரு. கணக்க பார்த்துட்டு ஜகாத்து கடமையாகுவதற்கான வரையறை, அது அரபியில நிசாபுங்குவாங்க. நிசாபுனா என்ன? முதல்ல உலகத்தையே இயக்கக்கூடியது தங்கம். தங்கத்திற்குரிய நிசாபு 10.5 பவுன், 86-87 கிராம். இன்னைக்கு எல்லாம் தங்கம் போற போக்குல. ஆனா சொல்றோம், எல்லா வீட்டுல ஏகப்பட்டது கோல்டு வச்சிருக்கும். சரி, தங்கம் என்பது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ற, பொதுவா நீங்க தங்கம் வச்சிருந்தாலே என்னதான் ஜகாத்து கடமை. சரி, வருஷம் வருஷம் வச்சிருக்கிற தங்கத்துக்கு ஜகாத்து கொடுத்தா தங்க குறையுமா கூடுமா? சொல்லுங்க. இல்ல, அறிவு என்ன சொல்லுது? குறையும். 10.5 பவுன் வச்சிருந்தோம், கரெக்டா 8.7 கிராம், அதுல இருந்து ஒரு 8 கிராம் எடுத்து கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், கூடுமா குறையுமா? தங்கத்துக்கு தங்க தான் கொடுக்கணும், வெள்ளிக்கு வெள்ளி தான் கொடுக்கணும். இப்ப என்ன மார்க்க பெருமானார் சொல்றாங்க, உன்னுடைய அறிவு சொல்லுது இருப்பில் கொடுத்தால் குறையும். நான் சொல்றேன், அல்லாஹ் சொல்றான், ஜகாத்து கொடுப்பதினால் யாருடைய பொருளாதாரமும் குறையாது. நேரடியா குறையுது, மறைமுகமாக பெருகும். இப்ப பெருமானார் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமை. ஏன்னா அந்த ஏழை வயிற்று எரிச்சலோட குறைஞ்சிட்டு இருக்கிறான். ஏழைன்னா சோத்து பிணி மட்டுமல்லவே, நோய் வந்துருச்சு, குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க, பஞ்சப்பிணி ஏற்பட்டுருச்சு, யாருக்கு எந்த சோதனைகள் வரும்னு தெரியாது. இப்ப செல்வந்தர்கள் அதை கவனிப்பதற்கு கடமை உள்ளவர்கள். இப்ப முதல்ல கோல்டு தங்கம், 2வது வெள்ளி 612 கிராம். இன்னைக்கு 1 கிராம் வெள்ளி எவ்வளோங்க? சொல்லுங்க, உங்களுக்கு தானே மார்க்கெட் தெரியும். 100 ரூபாய் தாண்டிடுச்சா? 110, 120 வச்சுக்குவோம். 612 கிராம், கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய், ஒரு 60,000 ரூபாய் ஒருத்தருக்கு இன்றைய சூழ்நிலையில் ஒரு ஆண்டு தன்னுடைய வரவு செலவு கடன் சும்மா பிரச்சனை எல்லாம் போக வெள்ளியினுடைய அளவு விற்பனை பொருட்கள் ஸ்டாக் இருந்தால் அவர் ஜகாத் கொடுக்கணும். விற்பனை பொருள் சொல்லுங்க, நான் காய்கறி கடை தானே வச்சிருக்கிறேன், ஆனா உள்ள 3 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக் வச்சிருக்காரு. எது சொல்லுங்க? காய்கறி தானே நம்ம நினைக்கிறோம். அப்புறம் ஏகப்பட்டது ஸ்டாக் வச்சிருக்கிறார். 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய்க்கு. என்னங்க சொல்றீங்க? எந்த கடனும் கிடையாது, யாருக்கு நான் தர வேண்டியது இல்லை. நல்ல விலை வரும்போது அருமையா தள்ளிடுவேன். சேனக்கிழங்கு வாங்கி கூச்சி வச்சிருக்கிறாரு, உருளைக்கிழங்க மூட்டை மூட்டையை அடுக்கி வச்சிருக்கிறாரு, வெள்ளை பூண்டு வச்சிருக்கிறாரு. ஒரு ஆண்டு போன ரமலான்ல இருந்து இன்னொன்னு கவனிக்கணும், இபாதத்துகள் வந்துருச்சுன்னு சொன்னா அதுல ஆங்கில கணக்கு பார்க்கவே கூடாது. இப்ப ரம்ஜான்ல ஏன் ஜகாத்து கொடுக்குறோம், ஏன் கொடுக்க சொல்லி வலியுறுத்துறோம் பாருங்க. இது ஜகாத்து ஆளுக்கு தனித்தனி சட்டம், ஒரே சட்டம் கிடையாது. உன்னுடைய பொருளாதாரம் எப்படி, உனக்கு எப்ப வந்தது, எப்பெல்லாம் லாஸ் ஆச்சு, இப்ப எவ்வளவு இருக்கு, இந்த ஒரு ஆண்டுங்கிற கணக்கு என்ன, இதெல்லாம் எடுத்து பார்ப்பதற்கு பிறை கணக்கை தான் மார்க்க சொல்லுது. அப்ப நீங்க எப்போ ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா எழுதி வைக்கிறீங்களா? சொல்லுங்க, யாருக்கு பர்த்டே தெரியாது, டேட் ஆஃப் பர்த் யாருக்கு தெரியாது? சொல்லுங்க, எல்லாத்துக்கும் தெரியுங்களா? வெட்டிங் டே
பல்லெல்லாம் போன பிறகு கொண்டாடிட்டு இருக்கு, வெட்டிக்கிட்ட எனக்கு இன்னைக்கு 60வது வெட்டிக்கிட்ட, நீ வாழ்றதே வேஸ்டா. எல்லா டேவும் தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டைரியில ஜகாத்தினுடைய தேதின்னு நீங்க போடணும். அது என்ன தேதி? எப்போ ஒரு தொழிலை தொடங்குறீங்களா, ரியல் எஸ்டேட் பண்ற சொல்லுங்க, ஒரு ஒர்க் ஷாப் ஓபன் பண்ற, ரோட்ல ஒரு சின்ன கைவண்டி போடுற, தேதி எழுதி வை. 10,000 ரூபாய் போட்டு இன்னைக்கு தொழில் தொடங்கினேன் போடு. ரமதான் பிறை 10ன்னு போடு, எழுதி வை. அடுத்த ரமதான் பிறை 10 உனக்கு ஜக்காத் கடமையாகுவதற்கான காலம். அன்னைக்கு நீ கணக்கு போட்டு பாரு. அப்ப 5,000 ரூபாய் போட்டு இந்த தொழிலை தொடங்கணும், என்ன ஆச்சு? அது 50,000 ஆச்சு, 70,000 ஆச்சு. அப்புறம் பார்த்தா வண்டி பஞ்சர் ஆச்சு, ரோட்ல வந்து கடை எடுக்க சொன்னா கடங்காரன் எல்லாம் கழுத்தை பிடிச்சா, இப்ப எல்லாம் போய் 1000 ரூபாய் தான் கையில இருக்கு. இப்ப இவர் ஜக்காத்து கொடுக்கணுமா, ஜக்காத்து வாங்கணுமா? நிலைமை யாருக்கு எதுவும் நடக்கலாம். அதனால மூமின்களே, ஜகாத்து சார்ந்த விழிப்புணர்வு இந்த உம்மத்திடம் கண்டிப்பா வரணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்கான். யாருக்கு என்ன ஜகாத்து எப்படி கொடுக்கணும் சுருக்கமா சொன்னாங்க. இது யாரை ஏமாத்துறக்கோ, மற்றவங்களை சட்டை பிடிக்கிறதுக்கெல்லாம் இல்லை. என் குடும்பம் தெளிவா மார்க்க சொல்லுது. அத்தா அம்மா, அத்தா அம்மா, என் பிள்ளைங்க, இவங்களுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க கூடாது. இவங்களுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க கூடாது. ஏன்? அத்தாவுக்கு போய் ஜக்காத்து கொடுத்துவாரு சொல்லுங்க. அத்தாவுக்கு கொடுக்கறது பரல, நீ தரலைன்னா உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிறது அவருக்கு உரிமை இருக்கு. நீ வாட்டுக்கு ரம்ஜான்ல உட்காந்துட்டு அத்தா கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போத்தா ஜக்காத்து கொடுக்குற, எதுல அடிப்பாரு? பெத்த தாய்க்கு ஜக்காத்து கொடுப்பியா? சரி, இவர் சும்மா தொழுதுட்டு போய் இவர் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுறாரு, எல்லாமா இந்தா மரியம் ஒரு 5 லட்சம் ரூபாய் ஜக்காத்து உனக்கு. ஏயா, பெத்த பிள்ளைக்கு கொடுக்கறத ஜக்காத்தா கொடுப்ப? ஜக்காத்துங்கிறது கழிவு. என்ன இது கான்செப்ட்? கொடுக்காதன்னு மறக்கிறது, கொடுக்க கூடாது. கொடுத்தா ஜக்காத்தா ஆகாது. என்னுடைய அசலுக்கும் என்னிடம் இருந்து உற்பத்தி ஆனதற்கும் கொடுக்க கூடாது. இதை தவிர்த்துட்டு கூட பிறந்த அண்ணன், அக்கா, சொல்லுங்க, தம்பி, தங்கச்சி, உங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமே. இன்னொரு அடிப்படையில் பொண்டாட்டியும் கொடுக்குறோம் ஜக்காத். இது செமையா இருக்குல்ல? இந்த வருஷம் ஜக்காத்தை எடுத்து, ஹலோ டியர் கமான், இந்த 5 lakhs ஜக்காத் வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ. இப்போ அந்தம்மா, எனக்கே ஏற்கனவே 150 பவுன் இருக்கு, நான் ஜக்காத், நீ எனக்கு கொடுத்துரு. கொடுக்கலாமான்னு சொன்னா இது எப்போ அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேரும் பிசினஸ் பண்றவங்களா. இப்பெல்லாம் இருக்குல்ல, வேலைக்கெல்லாம் போறாங்க வர்றாங்க, அதுல பொண்டாட்டி ஏழை ஆயிடுச்சு. பொண்டாட்டி ஏழை ஆயிடுச்சு. இந்த ஆள் பிசினஸ்ல டாப்பா இருக்காரு, பார்த்தாரு, இந்த வருஷம் நம்ம எங்கேயும் கொடுக்க வேண்டியது இல்லை, வாடி வா, என்ன வாய் அடிச்ச, இந்த ஜக்காத்து வாங்கி. சரி, இந்த ஆள் பொழுது போயிட்டான். அப்ப பொண்டாட்டி என்ன செய்யுது சொல்லுங்க? மார்க்க இவ்வளவு நெருக்கமா இருக்கு, இங்க இருந்து நீ தொடங்குங்குது. அண்ணன் தம்பியா அரக்கால் டவுசரோட சுத்திட்டு இருக்கிறான் பாவம். இவர் ஊரெல்லாம் ஜக்காத்து கொடுக்குறாராம். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஜக்காத் என்பது ஒரு தனி ஏழையினுடைய கையில் போய் சேர வேண்டிய பொருளாதாரம். அவன் கையில் என்ன செய்யணும்? போகும். அதனால தான் பள்ளிவாசல் கொடுக்காத, மதரசாவுக்கு கொடுக்காத, பொது ஸ்தாபனங்களுக்கு செல்லாது. அது நீ டொனேஷன் கொடு, சதக்கா கொடு. ஒருத்தர் ஜக்காத்துல வந்து பள்ளிவாசலுக்கு பாய் வாங்கி இருக்கிறேங்கிறாரு, கூடுமானா கூடாது. இப்போ பள்ளிவாசல வாங்கி விரிச்சாச்சு, திருப்பி எடுக்க முடியுமா? நாங்க தரமாட்டோம்னு சொல்லிட வேண்டியதான். இது என்ன கணக்கு? சதக்கால சேரும், ஜக்காத்துல சேராது. ஜக்காத்து செல்லாது. அதனால அது குறித்த இன்னும் தெளிவுகளை நம்ம சும்மா பிறகு கொஞ்சம் உட்கார்ந்து நிதானமா கேட்டுட்டு அமல் செய்யறதுக்கு முயற்சிப்போம். கான்செப்ட் என்ன? நான் கொடுக்கிற ஜக்காத்துல என் குடும்பத்தில் ஒரு ஏழையின் வறுமை ஒழிக்கப்படணும். அட்டன் டைம்லங்க நான் ஒரு 75,000 ரூபாய் ஒரு ஏழைக்கு, நல்லவன், கெட்ட பழக்கம்லாம் இல்லை, அவனுக்கு ஜக்காத்தை நான் கொடுத்துட்டா அவன் அடுத்து என்ன செய்வான்? போதும்ல எங்க 75,000 ரூபாய் போதும்ல உருப்படுறக்கு? உருப்பட்டுவானா இல்லையா? என் குடும்பத்தில் ஒரு ஏழை இல்லாமல் ஆயிருவான். அவர் ரொம்ப சந்தோஷம். யார்கிட்ட போய் கேட்கறது? என்ன நம்பி எவனும் பைனான்ஸும் தர மாட்டான், சப்போர்ட்டும் பண்ண மாட்டான். மச்சான் நீங்க கொடுத்தீங்க தான் நான் ஒரு ஒர்க் ஷாப் வைக்கிறேன், ஒரு பஞ்சர் கடை வைக்கிறேன், நாம வச்சுக்குவேன். அல்லாஹ் நாடி அவன் ஜக்காத்து கொடுக்கிற நிலைக்கு கூட வந்து விடலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்து குறித்த அந்த விழிப்புணர்வும் கவலையும் இருக்க வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய உம்மத்து கொடுங்க, உரிய ஏழைக்கு, உங்க சொந்தத்துக்கு கொடுங்க. கொடுப்பது எதுவும் குறைத்து விடாதுன்னு பெருமானார் சொல்றார்.
அதே நேரத்தில் ஒரு மூமின் இப்படி நினைக்கக்கூடாது, ஜக்காத்து வாங்கணும், அது தரித்திரியத்தை நிரந்தரமாக்கும். பெருமானார் சொல்றாங்க, யாசகத்திற்காக கை நீட்டினால் அல்லாஹ் இவன் ஒரு பக்கம் யாசகத்தினுடைய வாசலை திறக்கிறான், ரப்புல் ஆலமீன் அவனுடைய வறுமையின் வாசலை நிரந்தரமாக்கிடுவான். எந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, எந்த டாக்ஸும் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. எதுக்கு எதுக்கு பிச்சை எடுக்கிறது. காலையில ஆத்துப்பாலத்தில் தொடங்கி அசருக்கு மதுக்கரையில் முடிக்கிறாரு, எவ்வளவு வசூலாயிருக்கு? ஒரு 1000 2000, சில பிச்சைக்காரங்களா 5000 தாண்டிடும். சரி, அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்படியே நடந்துட்டு டீ கேட்டா டீ பீரி, சாப்பாடு கேட்டா கையை நீட்டினா கிடைச்சிருது, எந்த செலவும் இல்லை. ஒரு கணக்கு பாருங்க, சும்மா சாதாரண கணக்கு, டெய்லி 1000, மாசம் எவ்வளவு ஆச்சு? வருஷம் நீங்க முதலீடு பண்ணி டெய்லி 450 ரூபா சம்பாதிக்கிறதுக்குள்ள இடுப்பு காண போகும். எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ ஒரு 10 வருஷம் அவன் சம்பாதிச்சிருந்தாங்க, குடிமுத்தூர்ல டாப் பெரிய ஆளா இருந்திருக்கலாம். ஆனா 30 வருஷமா பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கான். அப்ப அந்த காசு இங்க போகுது. பெருமானார் சொல்றாங்க, பிச்சைக்காரன் மட்டும் அல்ல, தேவைகளுக்காக பிறரிடம் கையேந்தி விட்டால் அல்லாஹ் உனக்கு வறுமையினுடைய வாசலை திறந்துடுவா. எதுவுமே கை நடிக்காது. எத்தனை பேர்த்து நம்ம கேட்டிருக்கோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம், ஓடுறோம், ஒடியார், நிற்கவே மாட்டேங்குது, என்ன ஆகுதுன்னே தெரியல, இப்படி வருது, இப்படி போயிருது, இப்படி ஆகுது, இப்படி ஆகுது. இப்போ பொருளாதாரம் தங்குவதும் தங்காம இருக்கிறதோ எல்லாம் நம்முடைய கையில தான் இருக்கு. வல்ல ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை புரிந்து அதன் வழியில் செயல்படக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்குவானாக. இந்த +2